ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்டில் வாங்கினது. இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுங்க, ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ நான் எலைட்டில் போய் இதுக்கு முன்னாடி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதே இல்லைங்க. எல்லோரும் சொன்னாங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்கங்கிறதுனால தான் போனேன். பட் கலெக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்கங்க. நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம நினச்ச பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குது. பட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டுங்க. கம்மி பண்ணி பேரம் பண்ணி நம்ம கம்மி பண்ணவே முடியாது. இது வந்து கார்ப்பரேட்டோடது சொல்லுவாங்களா, அந்த மாதிரிங்க. இது ஃபிக்ஸட் ரேட். அதில் போட்டிருக்க ரேட்டுக்கு அப்படியே நீ கோல்டு விலைக்கு அப்படியே கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட நம்ம பேசி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் இது முன்னாடி அப்படி வாங்கினதே கிடையாதா. ஸோ இது பிடிச்சி போச்சு. டெய்லி யூஸ்க்குமே இது போட்டுக்கலான்னு சொன்னதுனால தான் இது வாங்கினேன். இது டைமண்ட்லேயும் வச்சுருக்காங்க. இதே டிசைன் அப்படியே டைமண்ட்லேயே இருந்துச்சு. மேம் இதே வேல்யூ தான் மேம் வரும், வாங்குங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு டைமண்ட்லாம் செட் ஆகாது. டைமண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். பட் எனக்கு வந்து வேஸ்டேஜும் இதுவும் கூட தாங்க தெரிஞ்சது. இந்த கம்மலுக்கு நம்ம பீமாலேயோ இல்லை லலிதாலேயோ வேற எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கம்மி பண்ணி வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம். சரி, இந்த கம்மல் பிடிச்சிருச்சேன்னு வாங்கிட்டேன். எனக்கு தொங்குற கம்மல் தாங்க பிடிக்கும் டெய்லி யூஸ்க்குமேவும். ஸோ இதை போட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. 2 கம்மல் சூஸ் பண்ணியிருந்தேன். அம்மா வந்து அதை எடு, அது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பட் அது இதுவும் சேம் வெயிட் தான். பட் எனக்கு இந்த கம்மல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கம்மலை எடுத்துக்கிறேன், கீழே தொங்குற மாதிரி இருக்குமா, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மலை எடுத்துட்டேன். ஸோ இந்த கம்மல் வாங்கும்போது என்னோடய பழைய கம்மல் ஒன்று உடஞ்சிருந்துச்சு. அதை போட்டுட்டு தான் இதை வாங்கினேங்க. அந்த கம்மல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்மலுங்க. அதில் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு குட்டி ஜிமிக்கியாக இருக்கும். அது என்னாச்சுன்னா ஜிமிக்கி கீழே விழுந்துச்சு. அது ஒருக்கா ஒட்ட வச்சுட்டோம். திருப்பியும் அதே இடத்துல விழுந்துருச்சு. ஸோ அது டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இதை போட்டுட்டு இதை வாங்கணும். இது கொஞ்சம் கையில் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் காசு கொடுத்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம். திருப்பி இதை மாற்றுறதுக்கு இதுக்கு திருப்பி அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம் உடஞ்சதை வச்சுட்டே இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தான் இதை மாற்றி வாங்கினது. பட் திருப்பி இந்த கடைக்கு போவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டேங்க. டிசைன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் எனக்கு என்னமோ வேஸ்டேஜ் அதெல்லாம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெள்ளியுமே பயங்கரமாக வச்சுருக்காங்கங்க சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டில். வெள்ளி வாங்குறதுக்கு வேணால் இங்கே போகலாங்க. வெள்ளியில் நம்ம நினைக்கிற டிசைன்ஸு கம்மல்லேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ வெள்ளி வாங்குறதுக்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் கோல்டு வந்து வேஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டில். அதனால நான் இனிமேல் கோல்டு வாங்குறதுக்கு இந்த கடைக்கு போக மாட்டேன். ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால எனக்கு அப்படி தெரியுதானும் தெரியல. நான் கம்மி பண்ணி வாங்கியிருக்கலாமோ, அது என்னமோ மைண்ட் செட் ஆகி போச்சு. கம்மி பண்ணி வாங்கினா நம்ம சாதித்த மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படியே கேட்டது அப்படியே கொடுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சா, வாங்கியிருக்க வேணாமோ, வேறு கடைக்கு போயிருக்கலாமோலாம் தோணிகிட்டே இருந்துச்சு. சரி, கம்மல் பிடிச்சிருந்துச்சேன்னு வாங்கியாச்சு. இந்த கம்மல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் இந்த கம்மலை போடலை. ஒருக்கா மட்டும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிருந்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த ரெகுலருக்கு இதை தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.